ஒய்யான்குடி நண்பர்கள் குழு அனைவருக்கும் வணக்கம். இந்த உபவாசம் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக சென்னையில் இருந்து திருநெல்வேலியை நோக்கி நான் ரயிலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு முஸ்லீம் குடும்பம், நாங்களும் குடும்பமாக இருப்போம். அது பகல் நேர ட்ரெயின். பகலில் என்னெல்லாம் விற்க வருதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு நோன்பு சமயம், ரமலான் நோன்பு சமயம், எதுவுமே சாப்பிடலை. நாங்கள் அது எதுவும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், கண்டுக்கிட்டவே இல்லை அவங்கள. சாயந்தரம் ஒரு 6-6:30 ஆயிடுச்சு. அவங்களுக்கு நோன்பு துறக்கின்ற நேரம். அப்போ அந்த நேரத்தில் அவங்க தன்னுடைய கூடைகளை திறந்து அதில் பேரிச்சம்பழம், மற்ற சமோசா அப்படிலாம் வச்சுருக்கிறாங்க. அவங்க பிரார்த்தனையை முடிச்சுட்டு அதில் ஒன்றை எடுத்து எங்களுக்கு நேராக நீட்டுறாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் அவங்க சாப்பிட்றாங்க. நாங்கள் வேண்டான்னு சொன்னோம். இல்லை, எங்கள் முறை அது, நோன்பு திறக்கும்போது அருகில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நோன்பு அப்படின்னு கேட்டேன். ரமலான் நோன்பு 30 நாள் அவங்க இருக்கிறாங்க. காலையில் 5 மணிலேருந்து மாலை 6 மணி வரை உண்ணா நோன்பு. அவங்க எச்சில கூட விழுங்க மாட்டேங்கிறாங்க. பார்க்கவே ஃபாஸ்டிங் இருக்காங்க அப்படின்னு தெரியாது. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் கூட சிறுவர்கள், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் நோன்பு இருப்பாங்க. காலையில் 5 மணிலேருந்து 6:30 வரை. 6:30க்கு நோன்பு திறக்கும்போது பக்கத்துலலாம் அழைப்பாங்க, வாங்க நோன்பு திறக்க வாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இது ஒரு உபவாசம். விரதம் இருப்பாங்க சிலர். புற மதத்தில் அவங்களுக்கு தெரியும், விரதம் இருப்பாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரை விரதம் இருப்பாங்க. அப்புறம் விரதத்தை முடிக்கிறதுக்கு சில கோட்பாடுகள் அவங்க வச்சுருக்காங்க. நம்ம கிறிஸ்டியானிட்டியில் உபவாசம் உண்டு, ஃபாஸ்டிங். காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும், 1 மணிக்கு 2 மணிக்கு முடிஞ்சிடும். இது நம்ம ஃபாஸ்டிங். அதுவும் நம்ம முடிஞ்ச உடனே சிக்கன் பிரியாணி, இல்லைனா பிரியாணி போட்டுலாம் பரோட்டா பார்சல் ஏதாவது இருக்கும். காலைல 9-10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 1 மணிக்கு முடிச்சிடுவாங்க உபவாசம். இது நம்ம உபவாசம். யோசித்து பாருங்க, உபவாசிப்பது என்பது உடலை உருக்குவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நாம் எந்த அளவு உதவி செய்கிறோம் என்பது உபவாசம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. உபவாசத்திற்குரிய இலக்கணமே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும், அந்த சுவிசேஷங்களில் நீயோ உபவாசிக்கும் போது எப்படி இருக்கணும்? வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு, உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடு. இதுதான் எனக்கு பிடித்தமான உபவாசம். 9 மணிக்கு ஆரம்பிச்சா 4 பேர் தான் இருப்பாங்க. 12 மணிக்கு கூட்டம் கூடிரும், 1 மணிக்கு முடிஞ்சிடும் உபவாச கூட்டம். முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் போட்டலாம். அதுவும் ஒரு பொட்டலம் கொடுத்தா சந்தோஷப்படாம கூட ஒரு பொட்டலம் கிடைக்காதா? நம்முடைய அடிப்படை நோக்கமே தொய்ந்து போகின்றது. கிறிஸ்தவ சமுதாயமே நம்ம எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? உபவாசம் என்றால் என்ன என்கின்ற அர்த்தத்தை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் கர்த்தரை கிட்டி சேருவோம். அளவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நன்றி.